இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், நான் முன்னாடி ப்ரிவியூவில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி வீடியோ எடிட் பண்ண போகிறோம். உங்களுக்கு Kinemaster ஆப் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம எடிட் பண்ண போகிற விஷயம் 16 ப்ரிவியூ போது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இன்றைக்கி மீடியான ஒரு ஆப்ஷன் இருக்கும். மீடியாவில் போய்ட்டு பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும். பேக்ரவுண்டில் பிளாக் கலர் சூஸ் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. உங்களுக்கு எத்தனை செகண்ட் வேணுமோ 10 செகண்ட் ட்ராக் பண்ணி 7 செகண்ட் போதும். நான் 7 செகண்ட் ட்ராக் பண்ணி டிக் கொடுத்துட்டேன். மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போங்க. மீடியாவில் போய்ட்டு இந்த டெம்ப்ளேட் வேணுமா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட் அமைச்சு இதை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. கிளிக் பண்ணி இங்கே ஆஃப் ஸ்ப்ளிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது ஆஃபில் இருக்கும், ஆன் பண்ணி டிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மறுபடியும் லேயர் கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்ச பிக்சர் யார் பிக்சரானு வச்சுக்கோங்க. நான் ஒரு சாம்பி பிக்சர் வச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? பிக்சர் கடைசி வரைக்கும் ட்ராக் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் இந்த பிக்சரை கிளிக் பண்ணி இங்கே பிளெண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பிளெண்டிங்கில் போய்ட்டு ஸ்க்ரீன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேங்களா? இந்த டெம்ப்ளேட்டுக்கு இந்த பிக்சரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிராப்பிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கிராப்பிங்கில் எனபிள் பண்ணிவிட்டுருங்க. எனபிள் பண்ணிட்டு இங்கே ரவுண்டஸ் கிளிக் பண்ணிங்க. ஏன்னா இப்போ நம்ம வச்சுருக்க ரவுண்டு பிக்சர். ஓகேவா? இப்போ அதை கரெக்டாக அந்த ரவுண்டு இருக்க வரைக்கும் கட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? இப்போ டிக் பண்ணி விட்றோம். இப்போ அது அழகாக இருக்குது பார்க்க. இப்போ இந்த சவுண்டு வேறு சவுண்டு மியூசிக் வச்சு காமிக்கிறேன். சவுண்டை டெம்ப்ளேட் கிளிக் பண்ணி சவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கட் பண்ணிட்டு டிக் கொடுத்துருங்க. ஓகேங்களா? மியூசிக்கில் போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் எந்த மியூசிக் வேணால் வச்சுக்கோங்க. நான் ஒரு மியூசிக் வச்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? இதை டிக் கொடுத்துருங்க. இந்த மியூசிக்கை மிச்சிருக்கதை கட் பண்ணிவிட்ருங்க. கட் பண்ணி டிக் கொடுத்துருங்க. மறுபடியும் இந்த பேக்ரவுண்டில் இருக்கிற கலர் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுன்னா இங்கே கலர் ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். கலர் ஃபில்டரில் போய்ட்டு உங்களுக்கு பேசிக்கில் போயிருங்க. என்ன இது வேணால் வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி என்ன மாதிரி வேணால் வச்சுக்கோங்க. பிடிச்ச கலர் எந்த கலர் வேணால் உங்களுக்கு என்ன மாதிரி பிடிக்குதோ அது மாதிரி வச்சுக்கோங்க. இது சூப்பராக இருக்குது பார்க்கவே. அப்படி கிளிக் பண்ணி மறுபடியும் கலர் ஃபில்டர் போய்ட்டு உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. இங்கே பாருங்கள், என்ன மாதிரி வேணால் எது வேணால் பிடிச்சது வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இது பிடிச்சிருக்கு. ஓகே, இதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். இங்கே ஷேர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கிளிக் பண்ணி எப்பொழுதுமே 30ல் வச்சு எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ இதை எக்ஸ்போர்ட் பண்ணி பார்க்குறேன். இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கா, கிளிக் பண்ணுங்கள். எக்ஸ்போர்ட்டிங் ஆகிட்டு இருக்கு. ரொம்ப கம்மியான செகண்ட்ஸ்னால் சீக்கிரமாக வரும். கொஞ்சம் ஒரு 20 நிமிஷம் அப்படின்னா லேட்டாக தான் ஆகும். ஓகேங்களா? ஓகேவா? இங்கே ப்ளே பண்ணி வேணா பார்க்கிங்க. உங்களுக்கு எம்எஸ் பிளேயர் எதில் இருக்கான்னு சரி, இதை ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம லோகு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்பு மாதிரி டாடா பை பை, வணக்கம்.